வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ பப்ளிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியமும் இன்னைக்குள்ளே நம்ம போட்டுறோம். ஸோ அது போக கொஷின் நம்பர்ஸ் தனியாக ஒரு வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்ல எடுக்கிறதுக்கு நிறைய PDF ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நான் இப்போ வியூ பண்றத நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லயே எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும்தான். ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் குறைச்சி படிச்சுக்கணும், எனக்கு இன்னுமே கம்மியாக படித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கொஷின் நம்பர்ஸ் தனியாக கொடுத்துருப்போம், அதை ப்ரிஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 4 days தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் அனுப்பிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 1 மார்க் 2 மார்க் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ டயக்ராம் நீங்கள் போட்டு பார்க்கணும். 2 மார்க்கும் 3 மார்க்கும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்த ஸ்பேஸ் தான் உங்களுக்கு 5 மார்க் படிக்கிறதுக்கான ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதோட 2 மார்க் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதே மாதிரி ஒரு 40 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 40 கொஷின்ல கண்டிப்பாக உங்களுக்கு 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்சைட் கேட்பான். கம்பல்சரி கொஷின் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இன்சைட் கொஷினாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இல்லைன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ 3 மார்க் ஓவர். நெக்ஸ்ட் 5 மார்க். நீங்க இப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்பேஸும் கம்மியாகும், ஸ்பேஸும் கம்மியாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்பப்போ படிச்சுக்கோங்க. ஸோ நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. டைம் கால்குலேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் உங்களுக்கு 3 hours அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 minutesல நீங்கள் 1 மார்க் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வித்தின் அந்த 20 minutes ½ an hour கேப்பில் 1 மார்க் அண்ட் தென் 2 மார்க் முடிச்சிடணும். 45 minutes நீங்கள் 3 மார்க்குக்கு எடுத்துக்கணும். ரிமைனிங் தான் நீங்கள் 5 மார்க்குக்கு சூஸ் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா எழுதுங்க. டயக்ராமேட்டிக் கொஷினாக சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1, 2, 4, 8 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 24 5 மார்க் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 7 5 மார்க் அட்டன் பண்ணலாம் தாராளமா. ஸோ இந்த கொஷின் மட்டும் 5 மார்க்ல படிச்சாவே போதும், வேற எதுவுமே படிக்க தேவையில்லை. நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.